எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவ்யா ராஜமோகன். மலேசியாவில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மலேசியாவில் பொங்கல் பண்டிகை தமிழர்களால் மிக ஆர்வத்துடன் மற்றும் பாரம்பரியமான முறையில் கொண்டாடப்படுகிறது. இது தமிழர்களின் பாரம்பரியத்திற்கு வேர்களை கொண்டு இயற்கைக்கு நன்றி சொல்லும் திருவிழாவாகும். பொங்கல் திருநாள் தை மாதத்தில் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. இது பொதுவாக ஜனவரி 14 அல்லது 15ஆம் தேதியில் விழுகிறது. இயற்கையின் முக்கிய பங்களிப்புகளை கொண்டாடும் இந்த பண்டிகை விவசாயிகள் மற்றும் இயற்கை வளங்களை சார்ந்த அனைத்து சமூகத்தினருக்கும் நன்றி அளிக்கும் ஒரு உரிமையான நாளாகும். சூரியன், மழை, நிலம் மற்றும் மாடுகள் அனைத்தும் வாழ்க்கையில் அஸ்திவாரமானவை என்பதை குறிப்பது போன்றவை பொங்கல் பண்டிகை இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழும் பண்பாட்டை விளக்குகிறது. மலேசியாவில் வாழும் தமிழர்கள் இந்தியாவின் பாரம்பரியங்களை தங்கள் சமூக வாழ்வின் அங்கமாக கொண்டிருந்து தங்கள் நாடு மற்றும் சமூகத்துடன் ஒன்றிணைந்து விதத்தில் இந்த திருநாளை கொண்டாடுகின்றனர். பொங்கல் 4 நாட்களை கொண்டது. முதலாக போகி பண்டிகை. போகி பண்டிகை வாழ்க்கையின் பழைய நிலைகளை விட்டுவிட்டு புதிய தொடக்கத்தை வரவேற்கும் நாள். இரண்டாவதாக சூரிய பொங்கல். சூரிய பொங்கல் வாழ்வின் அடிப்படை ஆதாரமான சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாள். மூன்றாவதாக மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் விவசாயத்தின் மக்களின் உறுதியான தோழனாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாள். நான்காவதாக காணும் பொங்கல். காணும் பொங்கல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்தித்து விருந்து கொண்டாடி மகிழும் நாள். முதலாவதாக போகி பண்டிகை. போகி திருநாள் என்பது பொங்கல் பண்டிகையின் முதல் நாள். தமிழர்கள் பாரம்பரியமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இது பழையவற்றை விட்டுவிட்டு புதிய தொடக்கங்களை வரவேற்கும் நாளாகும். இந்த நாளில் செய்யப்படும் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாகவும் வாழ்வின் சுத்தத்தையும் புதுமையையும் வரவேற்கும் ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. போகி திருநாள் அன்று வீட்டை முழுவதும் சுத்தமாக்குவது பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இது தங்கும் இடத்தை மட்டுமின்றி மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் ஒரு செயலாக கருதப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் வீட்டின் முற்றும் மற்றும் வாசல் பகுதிகளை சுத்தம் செய்வார்கள். போகி நாளில் முக்கியமான சடங்குகளில் ஒன்று பழைய துணியை மற்றும் சேதமடைந்த பொருட்களை எரிப்பதாகும். மக்கள் வீட்டின் மூலைகளை பயன்படுத்தாத அல்லது சேதமடைந்த பொருட்களை சேகரித்த பிறகு எரிப்பார்கள். இது பழைய நினைவுகள் மற்றும் எதிர்மறையான சக்திகளை விட்டுவிட்டு புதிய தொடக்கத்தை வரவேற்கும் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சூரிய பொங்கல். சூரிய பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினத்தில் தமிழர்கள் சூரியன், இயற்கை வளம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றிற்காக நன்றி கூறும் தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து வயல்களில், வீடுகளில் அல்லது கோவில்களில் கொண்டாடுவது வழக்கமாகும். இந்த கொண்டாட்டத்திற்கான அனைத்து தயாரிப்புகளும் மற்றும் பொங்கல் சமைக்கும் தேவையான பொருட்களை ஒரு நாட்களுக்கு முன்பதாகவே தயார் செய்யப்படுகின்றன. செங்கல் அடுப்பாக அமைக்கப்படும். அதற்காக 3 கரும்புகள் அடுப்பை சுற்றி கட்டப்படுகின்றன. பொங்கலுக்கு தேவைப்படும் அரிசி, சர்க்கரை, மண்பானை, பால் மற்றும் கரும்பு ஆகியவை தகுந்த முறையில் தயார் செய்யப்படுகின்றன. மண்பானை அழகாக அலங்கரிக்கப்படும். அதன் வாயில் மஞ்சள் இலைகள் கட்டப்படுகின்றன. மஞ்சள் இலைகள் பாதுகாப்பும் புனிதத்தையும் குறிக்கின்றது. சூரிய பொங்கலின் முதல் கட்டமாக விறகுகளை பயன்படுத்தி தீ மூட்டப்படுகின்றது. இந்த மண்ணடுப்பு இயற்கையோடு நெருங்கிய தொடர்பை குறிக்கின்றது மற்றும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றது. பாலையினுள்ளே பாலை ஊற்றுவதும் பொங்கலின் தொடக்கமாகும். பாலை பொங்க வைத்து கொதித்து விடுவது நல்ல நேரத்தை அடையாளமாகவும் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் சடங்காக செய்யப்படுகிறது. பால் கொதித்து பானையில் வெளியே வரும் தருணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது பயிர்கள் வளமாக்கும் சூரியனின் அருளுக்கு நன்றி தெரிவிக்கும் தருணமாகும்.
இந்த சமயத்தில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமான குரல் கொடுப்பார்கள். இந்த குரல் பொங்கல் கொண்டாட்டத்தின் முக்கியமான பகுதியை உருவாக்குகிறது. இந்த நிகழ்வு நம் இயற்கை வளங்களுக்கு நன்றி செலுத்தும் தமிழர் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பால் பொங்கி வழியும் தருணம், அதன்படி வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் நிரம்பி வழிகிறது என கருதப்படுகிறது. இந்த தருணம் குடும்பங்களில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது மாட்டுப் பொங்கலை பற்றி அறிந்து கொள்வோம். மாட்டுப் பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகையின் 3வது நாள். இது விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் சிறப்பு நாள். மாடுகள் அர்ப்பணிக்கும் மற்றும் அவைகளில் கிடைக்கும் பயன்பாடுகளை மதிக்கும் நாளாக மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதலில் மாட்டுப் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு குடும்பத்தினருடன் மாடுகள் இருக்கும் இடத்திற்கு செல்வார்கள். பிறகு சூரிய பொங்கலுக்கு செய்யப்படும் அனைத்து தயாரிப்புகளையும் செய்வார்கள். மண் விளக்கை ஏற்றி சிறிய பூஜை ஒன்றை நடத்தி இப்பொழுது பொங்கல் செய்முறை தொடங்குவார்கள். பூமாலை அணிவிப்பார்கள். மாடுகளை அழகுபடுத்தி அவர்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். அதன் பிறகு மண் அடுப்பில் பானையை வைத்து பாலை ஊற்றி பொங்கல் செய்முறையை ஆரம்பிப்பார்கள். பால் கொதித்து பானையின் வாயில் பொங்கி வரும் தருணத்தில் பொங்கலோ பொங்கல் என்று குரல் கொடுத்து உற்சாகத்துடன் கொண்டாடுவார்கள். பாலின் பின்னர் பானையில் அரிசியை சேர்ப்பார்கள். அதன் பின் நாட்டு சர்க்கரை, முந்திரி பருப்பு, முந்திரி பழம் ஆகியவற்றை சேர்த்து பொங்கலை தயாரிப்பார்கள். பொங்கல் தயாரானது வாழை இலை மீது வைத்து அதன் அருகில் வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றுடன் பூஜை நடத்துவார்கள். பூஜையின் இறுதியில் இந்த பொங்கலை மாடுகளுக்கு வழங்குவார்கள். இது விவசாயத்தின் நண்பர்களான மாடுகளின் அர்ப்பணிப்பை மதித்து மாட்டு பொங்கலின் மிக முக்கியமான பகுதியாகும். இறுதியாக காணும் பொங்கல். காணும் பொங்கல் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் சந்தித்து பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் நாளாகும். இது உறவுகளை பேணுவதற்கும் மகிழ்ச்சியுடன் பகிர்வதற்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது. காணும் பொங்கலின் ஆரம்பம் மிகவும் சிறப்பு மிக்கதாக இருக்கும். முதலில் பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திரட்டி தயாராக வைத்திருப்பார்கள். பின்னர் மண் விளக்கை ஏற்றி சிறிய பூஜை நடத்தி பொங்கல் செய்முறையை தொடங்குவார்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் பானையை அடுப்பில் வைத்து பொங்கலை தயாரிக்க தொடங்குவார்கள். பானையில் பாலை ஊற்றி கொதிக்க விடுவார்கள். பொங்கல் வைக்கும் தருணத்தில் பல வகையான காய்கறிகளையும் பழங்களையும் பக்கத்தில் வைப்பது வழக்கம். இது இயற்கையின் தரம் மற்றும் வாழ்வின் நலன்களை பிரதிபலிக்கிறது. பால் கொதித்து பானையின் வாயில் வெளியே வரும் பொழுது அனைவரும் ஒரே மனதுடன் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் குரல் கொடுப்பார்கள். இதன் மூலம் தேச நன்றி மற்றும் பண்டிகையின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அதன் பிறகு பானையில் அரிசியை சேர்த்து தேவையான பொருட்களை இணைத்து பொங்கலை செய்யும் செய்முறையை தொடர்கிறது. பொங்கல் வைக்கும் தருணத்தில் உறவினர்களும் நண்பர்களும் கூடி வந்து பண்டிகையை ஆர்வத்துடன் கொண்டாடுவார்கள். பொங்கல் தயாரானத்தில் கையில் தேங்காய் உடைத்து வாழை இலை மீது பொங்கலை வைப்பார்கள். அதனுடன் வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை சேர்த்து பூஜை நடத்துவார்கள். இந்த சடங்கு தெய்வங்களுக்கு நன்றி கூறும் ஒரு புனித தருணமாகும். பொங்கல் திருவிழா தமிழர்களின் பாரம்பரியத்தை மட்டுமல்ல, இயற்கை, விவசாயம் மற்றும் உறவுகள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நாம் வாழ்க்கையின் நன்றி உணர்வும் அர்த்தத்தையும் உணர்த்தும் ஒரு பண்டிகையாக திகழ்கிறது. இந்த ஆவணப்படும் பொங்கலின் அழகையும் அதன் மகத்துவத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறிய முயற்சியாகும். தமிழர்களின் பாரம்பரியத்தை மேம்படுத்தி கொண்டாடும் பொங்கல் திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழ் சமூகங்களை ஒன்றுபட்டு வலிமையை அளிக்கும். பொங்கலோ பொங்கல் என்று முழங்கமிட்டு நமது பாரம்பரியத்தை பாராட்டுவோம்.
வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.